Hello students, welcome to 8th Standard Science Unit 18 Organization of Life. Cells. Cell is the structural and functional unit of life. Cells are often called as building blocks of life. The study of cells is called cell biology. Cells consist of cytoplasm enclosed within a membrane which contains many biomolecules such as proteins and nucleic acids. Cells vary widely in shape and size. There is a central spherical nucleus and a variety of cytoplasmic living cell organelles like the endoplasmic reticulum, mitochondria, Golgi bodies, centrioles, ribosomes, lysosomes, etc. present in an animal cell. Each cell organelle performs a specific function. செல் அப்படின்னா உயிரினங்களோட அமைப்பையும் அதனோட செயல் அலகுகளையும் குறிக்கிறத நம்ம என்னன்னு சொல்றோம், செல் அப்படின்னு சொல்றோம். இந்த செல் பொதுவாக உயிரினங்களின் கட்டுமான அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் பற்றி நம்ம படிக்கிற பாடப்பிரிவு தான் செல் பயாலஜி அப்படின்னு சொல்றோம். இந்த செல்களை சுற்றிலும் செல் சவ்வினால் சூழப்பட்ட சைட்டோபிளாசம் இதுல இருக்கும். இந்த சைட்டோபிளாசத்துல புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், அப்புறம் இது போன்ற பல உயிரியல் மூலக்கூறுகளை இது பெற்றிருக்கும். செல்களில் அதோட அளவு மற்றும் வடிவத்தை பொறுத்து என்ன பண்ணுனாக்கா வேறுபடும். செல்லோட மைய பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, கோல்ஜி பாடி, சென்ட்ரியோல்கள், ரிபோசோம் இது போன்ற பல்வேறு நுண்ணுறுப்புகள் செல்லோட சைட்டோபிளாசம் இருக்கு இல்லையா அதில் தான் இருக்கும். ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பு என்ன பண்ணோம்னாக்கா ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும். The size of cells varies in different animals and they which are measured in units of micron. 1 micron is equal to 1 by 10 lakh meter. The average cell size varies from 0.5 to 20 micrometer in diameter. The cells of bacteria are the smallest in size 1 to 2 micrometer. In human body, the smallest cell is red blood cells, 7 micrometer in diameter. And the longest one is the nerve cell which reaches a length of about 90 to 100 centimeter. Human egg is 100 micrometer in size. Among multicellular animals, the largest cell is egg of an ostrich. Mycoplasma with a diameter of 0.0001 millimeter is the smallest bacterium. ஒவ்வொரு விலங்கிலும் செல்லினோட அளவு வேறுபடும். விலங்குகளில் செல்களின் அளவு மைக்ரான் அப்படின்ற அலகால அளக்கப்படுது. ஒரு மைக்ரான் அப்படின்றது 1/10 lakh மீட்டருக்கு சமமாக இருக்கும். செல்களோட சராசரி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 20 மைக்ரான் விட்டம் வரை வேறுபடும். பாக்டீரியா செல்லினோட அளவு மிக சிறியதாக இருக்கும். மனித உடலில் இருக்கக்கூடிய மிக சிறிய செல் இரத்த சிவப்பணுக்கள் விட்டம் எவ்வளோ இருக்கும்னாக்கா 7 மைக்ரோமீட்டர். ஸோ மிக நீண்ட செல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 100 சென்டிமீட்டர் வரை நீளம் கொண்ட நரம்பு செல்கள் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீளமான செல்கள். மனித அண்ட செல்கள் 100 மைக்ரோமீட்டர் அளவுடையது. பல செல் விலங்குகளின் செல்களில் மிகப்பெரிய செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு கோழியோட முட்டை தான் ரொம்ப மிகப்பெரிய செல்லாக இருக்கும். 0.001 மில்லிமீட்டர் அளவுடைய மைக்கோபிளாஸ்மாவே மிக சிறிய பாக்டீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Do you know? Our body is developed from a single cell called zygote. The zygote undergoes continuous mitotic division and forms the fetus, consisting multitude of cells of different shape, size and content. Fetal cells gradually attain change in structure and function. This process is known as cell differentiation. அதாவது நமது உடலானது கருமுட்டை அப்படின்ற சைகோட் என்ற ஒற்றை செல்லிலிருந்தே உருவாக்கப்படுது. கருமுட்டையானது தொடர்ச்சியான பல மைட்டாசிஸ் பிளவுறுதல்களை அடைந்து வெவ்வேறு அளவு வடிவம் அல்லது உட்பொருட்களை கொண்ட திரள் செல்களாலான கருவை உருவாக்குகிறது. கரு செல்கள் பார்த்தீங்கன்னாக்கா படிப்படியாக அவற்றோட அமைப்பிலையும் பணியிலையும் மாற்றங்களை தோற்றுவிக்குது. இந்த நிகழ்வுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம், செல் மாறுபாடு அடைதல் அப்படின்ற பேரு இதுக்கும் உண்டு. Shape of cells. Cells are of different shapes. Normally, they are correlated with their functions. Some cells are oval or round, while certain others are elongated. Some are branched like the nerve cell or a neuron. Some of our white blood cells are amoeba-like with irregular boundaries. ஷேப்ஸ் அப்படின்னா வடிவம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்.
செல்கள் வந்து வெவ்வேறு வடிவம் கொண்டவையாக இருக்கும். பொதுவாக அவற்றோட பணிகளை பொறுத்து தான் அது வந்து வேறுபாடு அடையுது. சில செல்கள் வந்து முட்டை அல்லது உருண்டை வடிவம் கொண்டதாக இருக்கும். வேறு சில செல்கள் எப்படி இருக்குனாக்கா நீளமானதாக இருக்கும். நரம்பு செல்கள் போன்ற சில செல்கள் வந்து கிளைத்தவையாக இருக்கும். சில இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அமீபா போன்ற வெளிப்புற தோற்றம் வந்து ஒழுங்கற்ற வடிவமாக காணப்படும். குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து அதுங்களோட வடிவத்தை என்ன பண்ணுதுனாக்கா மாற்றி கொள்ளுது. Tissues are groups of cells that have a similar structure and act together to perform a specific function. They are of two types, simple tissues and complex tissues. Simple tissues are made up of cells of same type or kind. Example, granular tissue. Complex tissues are made up of different kind of tissues. Example, tissues of dry skin. Hence, simple tissue is homogeneous and complex tissue is heterogeneous. தமிழில் திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட பணியை வந்து ஒன்றிணைந்து செய்கின்ற ஒரே மாதிரியான அமைப்பை கொண்ட செல்களின் தொகுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவை வந்து சிம்பிள் டிஷ்யூஸ் அண்டு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. எளிய டிஷ்யூ அதாவது சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னாக்கா ஒரே வகையான செல்களால் ஆனவை. எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுரபி எபித்தீலியல் திசு. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வந்து வெவ்வேறு வகையான செல்களை கொண்டவையாக இருக்கும். எடுத்துக்காட்டு வறட்சியான தோலில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸு. எனவே சிம்பிள் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒருமைய தன்மையும் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ வந்து பன்மைய தன்மையும் கொண்டதாக இருக்கும். Types of tissues. Depending on the basis of their structure and function, tissues can be classified into four types. First one, epithelial tissue for production. Second one, muscular tissue for movements and locomotion. Third one, connective tissue for binding different structures of body. Fourth one, nervous tissue for conduction of nerve impulse. All the complex organism consist of only four basic types of tissues. டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூனா திசுக்களின் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட அமைப்பையும் அதோட பணியையும் பொறுத்து தான் இந்த டிஷ்யூவை வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா பாதுகாப்பிற்கான எபித்தீலியல் திசுக்கள். செகண்ட் ஒன் அசைவு மற்றும் இடப்பெயர்ச்சிக்கான தசை திசுக்கள். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா உடலின் வெவ்வேறு அமைப்புகளை இணைக்கும் இணைப்பு திசுக்கள். நாலாவது நரம்பு தூண்டல்களை கடத்தும் நரம்பு திசுக்கள். இந்த சிக்கலான எந்த உயிரினமும் வந்து 4 அடிப்படை திசுக்களை மட்டுமே பெற்றுள்ளன. Organ system. A group of organs form the organ system and together they perform a particular function. The heart and the blood vessels together make the cardiovascular system. Organs such as nose, pharynx, trachea, lungs and diaphragm work together as the respiratory system. The mouth, esophagus, stomach, duodenum and the intestines together form the digestive system. Other examples of organ system included the endocrine system, integumentary system, muscular system, reproductive system, skeletal system, urinary system, immune system, etc. Let us see the respiratory system as an example for organ system elaborately. தமிழில் உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒத்த உறுப்புகள் ஒன்று சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை வந்து என்ன பண்ணுதுனாக்கா உருவாக்குது. அப்போ உருவாக்கும் போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பணியை வந்து ஒருங்கிணைந்து செய்கிறது. இதயமும் இரத்த குழல்களும் இணைந்து இரத்த காற்றோட்ட மண்டலத்தை வந்து உருவாக்குது. மூக்கு, தொண்டை, சுவாச குழாய், நுரையீரல் மற்றும் உதரவிதானம் போன்றவை வந்து இணைந்து சுவாச மண்டலமாக உருவாகுது. வாய், உணவு குழாய், இரைப்பை, சுவாச மண்டலங்கள், முன் சிறுகுடல் மற்றும் குடல்கள் இணைந்து செரிமான மண்டலமாக உருவாகுது. இதுபோல் நாளமில்லா சுரப்பி மண்டலம், எலும்பு மண்டலம், சிறுநீரக மண்டலம், நோய் தடைக்காப்பு மண்டலம் போன்றவை வந்து பிற உறுப்பு மண்டலங்களாக உறுப்பு மண்டலத்திற்கான எடுத்துக்காட்டாக மனிதனோட சுவாச மண்டலத்தை வந்து விவரித்து காட்டுது. The respiratory system. Our respiratory system consists of organs like trachea, bronchus and lungs which are responsible for exchange of air between the atmosphere and the blood. Let us see the organs of the respiratory system in detail. அதாவது தமிழில் சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். நமது சுவாச மண்டலம் வந்து வளிமண்டலத்திற்கும் நுரையீரலுக்கு இடையே வாயு பரிமாற்றத்தில் ஈடுபடுற உறுப்புகளான மூச்சுக்குழாய், மூச்சு கிளை குழாய் மற்றும் நுரையீரல்களை கொண்டிருக்கும். சுவாச மண்டலத்தில் உள்ள உறுப்புகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நோஸ், விண்ட்பைப், bronchi, lungs, alveoli. The nose.
We inhale air through the nostrils, which lead to the nasal cavity. The inner surface of this cavity is lined with cilia and mucus producing cells, which make it sticky and moist. The cilia and mucus trap dust and germs to prevent them from going deeper into the respiratory tract. The blood vessels in the nose help to warm the inhaled air. நம்ம வந்து காற்றை வந்து நாசித்துளை வழியாக வந்து உள்ளே இழுக்கிறோம். அதாவது நாசித்துளைனா மூக்கினோட துளைகள் வழியாக உள்ளே இழுக்கிறோம். இந்த நாசித்துளைகள் வந்து நாசிக்குழியாக தொடர்கின்றன. இக்குழியின் உடற்புற சுவர் வந்து நுண்ணிய ரோமங்கள் மற்றும் கோலை சுரப்பி செல்களால் ஆனது. இது வந்து ஒட்டும் தன்மையும் ஈரப்பதத்தையும் உருவாக்குகிறது. ரோமம் மற்றும் கோலை ஆகியவை வந்து தூசுகளையும் நுண்ணுயிரிகளையும் வந்து வடிகட்டி அவை சுவாச பாதையில வந்து உள்ளே நுழைவதை வந்து தடுக்குது. உள்ளிழுக்கப்படும் காற்றை வந்து இதமாக வைத்துக்கொள்ள மூக்கில் உள்ள ரத்த நாளங்கள் வந்து என்ன பண்ணுதுனாக்கா உதவி செய்யுது. The windpipe. After passing through the nasal cavity, the air enters the pharynx. Then it goes into the trachea or the windpipe, which is an elastic tube extending down the length of the neck and partly into the chest cavity. Between the pharynx and the trachea lie a small air passage called the larynx, commonly is known as the voice box. The larynx has fold of tissue which vibrate with the passage of air to produce sound. தமிழ்ல மூச்சு குழாய் அப்படின்னு சொல்றோம். நாசிக் குழியை அடுத்து காற்றானது வந்து தொண்டையினுள் நுழைகிறது. பிறகு அது எங்க போகுதுனாக்கா ட்ரக்கியா அப்படின்ற மூச்சு குழாய்க்குள்ள செல்லுது. மீளும் தன்மை கொண்ட இந்த மூச்சு குழாய் வந்து கழுத்து முழுவதும் மற்றும் மார்பறையோட பாதி வரையிலும் இது வந்து நீளமா இருக்கு. தொண்டைக்கு மூச்சு குழாய்க்கு இடையே சிறிய காற்று பாதையாக இந்த குரல் வலை அப்படின்னு இதை சொல்றோம். இதை வந்து லேரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து தசை மடிப்புகளால் ஆன குரல் வலை காற்று நுழையும் போது அதிர்வடைந்து என்ன பண்ணுதுனாக்கா ஒலியை எழுப்புது. Bronchi. The trachea divides into two branches called bronchi. Each bronchus leads to a lung where it divides and redivides to finally form air passages called bronchioles. மூச்சுக்குழாய் வந்து 2 மூச்சு கிளை குழல்களாக பிரிஞ்சு ஒவ்வொரு மூச்சு கிளை குழலிலும் நுரையீரலுள் வந்து நுழைந்து மேலும் பல கிளைகளாக பிரிந்து என்ன பண்ணுதுனாக்கா நுண் கிளை குழல்களாக மாற்றமடைய செய்யுது. Lungs. The lungs are the organs present in the chest cavity that allow our body to exchange gases, oxygen and carbon dioxide. The lungs are two spongy elastic bags on each side of the thoracic cavity. The thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum, laterally by the ribs and on the lower side by the dome-shaped diaphragm. The left lungs is slightly smaller than the right lungs, allows room for the heart. Within the lungs, each bronchiole leads to a bunch of air sacs called alveoli. தமிழ்ல நுரையீரல் அப்படின்னு சொல்றோம். இந்த நுரையீரல்கள் வந்து மார்பறையில காணப்படக்கூடிய உறுப்புகள். இவற்றின் மூலம் வந்து வாயு பரிமாற்றம் நடைபெறுது. நுரையீரல்கள் வந்து மார்பறையின் ஒவ்வொரு புறமும் காணப்படும் பஞ்சு போன்ற மீளும் பைகளாக இருக்கு. மார்பறையானது முதுகுப்புறத்தில் முதுகெலும்பாலும் வயிற்றுப்புறத்தில் மார்பெலும்பாலும் பக்கவாட்டில் விலா எலும்புகளாலும் அடிப்புறத்தில் வந்து குவிந்த உதர விதானத்தாலும் சூழப்பட்டிருக்கு. இடது நுரையீரலான இதயத்திற்கு இடமளிக்கும் வகையில் வலது நுரையீரலை விட சற்று சிறியதாக இருக்கும். நுரையீரல்கள் வந்து ஒவ்வொரு மூச்சு கிளை குழல் வந்து கொத்தான காற்று நுண் அறைகளாக முடிவடைகிறது. Do you know? On an average, an adult human being at rest breathes in and out 15 to 18 times in a minute. During heavy exercise, breathing rate can increase up to 25 times per minute. Smoking damages lungs. Smoking is also linked to cancer. It must be avoided. When you sneeze, you should cover your nose so that the foreign particles you expel are not inhaled by others. அதாவது ஓய்வு நிலையில் உள்ள வளர்ந்த மனிதன் சராசரி நிமிடத்திற்கு வந்து 15லேருந்து 18 முறை வந்து மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுறாங்க. கடும் உடற்பயிற்சியின் போது என்ன பண்ணுறாங்கனாக்கா சுவாச வீதம் வந்து நிமிடத்திற்கு 25 முறைக்கு மேலாக இருக்கு. புகைப்பிடித்தல் அப்படின்றது நுரையீரலை வந்து சேதப்படுத்தும். இந்த புகைப்பிடித்தல் வந்து புற்றுநோய்க்கு காரணமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதை தவிர்த்தரணும். உங்களுக்கு தும்மல் ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா நாசி துவாரங்களை மூடிக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் வெளியேற்றும் அயல் பொருட்களை வந்து அருகில் இருப்பவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். Alveoli. Alveoli are tiny air sacs in the lungs that are located at the end of bronchial tubes.
which is microscopic in nature. It is meant for the exchange of oxygen and carbon dioxide. தமிழில் காற்று நுண்ணறைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நுரையீரல்களில் காணப்படும் காற்று நுண்ணறைகள் வந்து நுண்கிளை குழலின் முடிவில் வந்து ஒரு பை போன்ற அமைப்பு கொண்டிருக்கும். அது வந்து மிக நுண்ணிய அமைப்பாக காணப்படுது. இது வந்து காற்று நுண்ணறைகள் வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வந்து பரிமாற்றத்திற்கு பயன்படுது. Okay students, in this video, end of this lesson, we have learned cells, shape of cells, tissues, type of tissues, organ system, the respiratory system. We will meet in next video. Thank you students.